நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்றோன்றது அதுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்றத தான் ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இதை தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த சொல்லி ஜனநாயக முறையில நீதிமன்றத்துக்கு தான் முறையிட்டுச்சு. அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காம அதை தீபம் ஏத்தாம தடை செஞ்சாங்க. மறுபடியும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது, நீங்க தீபம் ஏத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மத மக்களும் வரவேற்று ஒற்றுமையா நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக எல்லா மதங்களுமே இதை ஆதரிக்கிறாங்க. அப்படி இருந்தும் இல்லை முடியாது, நாங்கள் நீதிமன்றத்துக்கு தான் மேல்முறையீடு செய்ய போகிறோம், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயமா தான் இந்த அரசாங்கம் நமக்கு சொல்கிற மாதிரி புரியுது. ஏன் அப்படின்னா, பலமுறை இந்த மக்கள் பல்வேறு விஷயங்களில் ஒற்றுமையாகவும் ஒரு இணக்கத்தோடும் நம்ம வாழ்ந்துட்டு வரும்போது இந்த அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி நகரும் அது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாம இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகாதா அப்படின்ற ஒரு மனநிலையோட ஒரு அரசே செயல்படுற மாதிரி தான் நமக்கு புரியுது. மக்களும் இதை எடுத்து சொல்றத நம்ம கவனிச்சு பார்க்கும்போது பல்வேறு தரப்பு மக்கள்கிட்ட இருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், மக்கள் இங்க எல்லாரும் இணக்கத்தோடு ஒரு சமுதாய ஒற்றுமையோடு வாழ்றோன்ற எண்ணத்தோடு தான் எல்லாருமே செயல்படுறாங்க. ஆனா இது தன்னுடைய தனிப்பட்ட சுய லாபத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக இதை பெரிதுபடுத்தி அரசியலாக்கி மக்களை பிரித்து ஆண்டு வாக்கு பெற்று அதன் மூலியமா தனிப்பட்ட இந்த அரசியல்வாதி குடும்பங்கள் ஆதாயம் அடையணுன்றதுக்காக மக்களை ஒரு பகடைக்காயா பயன்படுத்துற மாதிரி தான் தெரியுது. இதை மக்களாகிய நாம் விழித்து கொண்டு இந்த அரசாங்கம் நினைக்கக்கூடிய உள்நோக்கங்களுக்கு வலுவூட்டாம வரும் 26ல் ஒரு நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி சமுதாய மத மக்கள் எப்படி ஒற்றுமையா வாழ்றோமோ அது மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த தமிழகத்தை செழிப்புற செய்யணுன்றது தான் தமிழக மக்களுடைய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதனால நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நன்றி நண்பர்களே.